முக்கியமா நாங்க எங்க அனுஷன் அண்ணாக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி அனுஷன் அண்ணா. நன்றி அனுஷன் அண்ணா. ஏனென்றால் அவர் எங்களை இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டம் கிளிநொச்சியில் நிற்கிறேன். அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு கிளிநொச்சி நாங்கள் ஒரு முக்கியமான இதுக்கு வந்திருக்கோம். அதாவது நாங்கள் ஏற்கனவே தூரம் வந்து நாங்கள் கிளிநொச்சிக்கு வந்திருந்தாங்க. ஆனால் காணொளி வந்து பதிவேற்றம் செய்ய முடியாமல் போச்சு. டவருக்கு முன்னுக்கும் சேச்சிக்கு முன்னுக்கு நிற்கிறோம். இயற்கையாக கிடைக்கின்ற காற்றையும் நீரையும் மழையையும் இவற்றையெல்லாம் நாங்கள் நேசிக்க வேண்டும். அடுத்த சந்ததிக்கும் விட்டு செல்கின்ற மனப்பாங்கங்களுக்கு இருக்க வேண்டும். உண்மை சொல்றாங்களா பாப்பா? இந்த கேள்வி எங்களுக்கு பிழை என்றாங்க. வடவழிங்க கட்டிக்காரா? ஏன் கட்டிக்காரன்னு சொல்றாங்க? பிழை எடுத்தாங்க கட்டிக்காரன்னு சொல்றாங்க. நீங்கள் எல்லாம் உண்மை சொல்றாங்க. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து பவிஷப் அனுஷான். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டம் கிளிநொச்சியில் நிற்கிறேன். ஓகே, அதாவது என்ன தம்பி அங்கே இங்கே நின்றுது, நீங்கள் கிளிநொச்சியில் நிற்கிறீங்க, மட்டக்களப்பில் நிற்கிறீங்க, அம்பாறையில் நிற்கிறீங்க, யாழ்ப்பாணத்தில் நிற்கிறீங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. நாங்கள் என்ன சொல்கிறது, கடவுள் வந்து அந்த தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ன்ற மாதிரி வந்து இன்றைக்கு யாழ்ப்பாணம் பண்ணா நாளைக்கு வந்து மன்னார் என்ன, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நாங்கள் போயிட்டு நிற்போம். ஏன்னு சொன்னால் வந்து எங்களோட வேலை வந்து அப்படியான ஒரு வேலை என்ன. அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு கிளிநொச்சி நாங்கள் ஒரு முக்கியமான இதுக்கு வந்திருக்கோம். அதாவது நாங்கள் ஏற்கனவே தூரம் வந்து நாங்கள் கிளிநொச்சிக்கு வந்திருந்தாங்க. ஆனால் காணொளி வந்து பதிவேற்றம் செய்ய முடியாமல் போச்சு. அதுவும் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான். ஆனால் வந்து அந்த இடத்துல காணொளி எடுக்க வந்து அந்தளவுக்கு ஒரு வசதி இல்லாமல் போச்சு. அதனால் வந்து நாங்கள் வந்து எடுக்காமல் வந்து போயிட்டோமே உண்மைக்கம், அது ஒரு மனக்காவல் அது. சரி, ஓகே, அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க. இன்றைய தினம் நாங்கள் இப்போ திடீரென்று இப்போ வந்திருக்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு லண்டன் அண்ணா அனுப்பித்தான் நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கிறோம். அது ஒரு நல்ல ஒரு விஷயம்ன்றதுக்காக வந்து கண்டிப்பாக இது வெளிக்காட்டணும் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு காணொளி. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கிளிநொச்சி பாரதிபுரம் தீபன் மண்டபம் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, இது என்னத்துக்காக இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து பிரித்தானியாவில் இயங்கிக் கொண்டிருக்கும் வீரத்தமிழர் முன்னணியின் ஏற்பாட்டில் இலங்கையில் கிளிநொச்சி விவேகானந்த நகரில் இயங்கி வரும் அறம் செய் அறக்கட்டளையக மாலை நேர பாடசாலையில் இன்று லண்டனில் வசிக்கும் சண்முக சுந்தரம், அதாவது நம்முடைய ஷானண்ணா சண்முக சுந்தரம் அவர்களுடைய பிள்ளைகளான அக்ஷயா ஹாசினி ஆகியோரின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்வினை முன்னிட்டு அவர்களுடைய நிதி அனுசரணையில் இந்த இது வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. என்ன வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இது வந்து நல்லா ஸ்காலர்ஷிப் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னு சொன்னால் வந்து புலமை பரீட்சையில் தோற்றவுள்ள மாணவர்களுக்கான மாதிரி பரீட்சை மற்றும் செயலமர்வு செமினார்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 5ஆம் தரத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் வந்து எதிர்நோக்கக்கூடிய ஒரு சோதனை அப்படின்னு சொல்லலானே, அதாவது ஸ்காலர்ஷிப்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஏஎல்லாம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி வந்து ஸ்காலர்ஷிப் வந்து முக்கியமான இதில் வந்து தேர்வு செய்யப்பட்டு அவங்களுடைய அந்த திறன் வந்து வெளிக்காட்டப்படும். அந்த வகையில் வந்து ஸ்காலர்ஷிப்பில் வரக்கூடிய அந்த வினாத்தாள்களை ஒத்த வினாத்தாள்களை இவர் வந்து இவங்க இங்கே வந்து தயார் செஞ்சு அது நடக்கிறதுக்கு ஒரு கொஞ்ச காலத்துக்கு முந்தைய எப்படியானது இல்லாமல் விற்பாங்க நிறைய. அந்த வகையில் வந்து இது ஒரு நல்ல ஒரு விஷயம். இப்போ சிலவங்க வந்து அவங்க முன்னிட்டு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க, அதுவும் முக்கியமான விஷயம். ஆனால் கல்வியம் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த வகையில் வந்து தன்னுடைய அந்த மகள் இருவனுடைய அரங்கத்தினை முன்னிட்டு, அதாவது இன்றைய டேட் உங்களுக்கு தெரியும், 9ஆம் மாதம் 14ஆம் தேதி இன்றைய தினம் அங்கே வந்து அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கு. அந்த நேரத்தில் இங்கே பிள்ளைகளுக்கான அந்த அவங்களுடைய எந்தளவு நிலைமையில் இருக்காங்கன்னு எக்ஸாமுக்கு போகும்போது இப்படி ஒரு இது வைக்கக்குள்ள வந்து எந்த அளவுக்கு நிலைமையில் இருக்காங்கன்றதையும் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையில் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு
வளவாளர்னு சொல்லுவாங்கண்ணே. அவர் வந்து இங்கே வந்து வரார். எனக்கு யார் அவர் அப்படி சொல்லி தெரியலண்ணே. நேரில் போய் பார்த்து தான் கண்டிப்பாக தெரியும். அப்போ நான் இப்போ கொஞ்சத்துக்கு முதல்ல வந்து கோல் எடுத்து காய்ச்சினான். அப்போ அவங்க ஒரு 3:30 அப்படி வந்து வர சொன்னாங்க. இப்போ வந்து டைம் வந்து கணக்காக இருக்கும். இப்போ நாங்கள் கோல் அடிச்சு கொண்டு போகிறோம். சரியாக தெரியாது எங்கே வந்து நடக்குன்னு சொல்லிட்டு. அதாவது விவேகானந்த நகர் என்ன விவேகானந்தன்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் டவர்கிட்ட இருப்போம். டவர்கிட்ட நிற்கிறோம். அப்போ இங்கே இருந்து வந்து நான் கோல் அடிச்சு நாங்கள் போகிறோம் காய்ச்சி. அப்போ அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்குதோ அதையும் வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வரப்போம். சில இடங்களில் எப்படியான விஷயங்கள் நடக்குமான்னு தெரியலண்ணே. எனக்கு தெரிஞ்சு இது வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருக்குண்ணே. நம்ம அப்படி போடணும்லடா காலேஜில் இல்லைண்ணே. ஓகே, இப்போ வந்து அந்த சேருக்கு வந்து கோல் அடிப்போம். அண்ணாவை வந்து கோல் அடிக்கிறார். ஹலோ, வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்கள் இப்போ வீடியோவில் வந்து இன்ட்ரோ கொடுத்து கொண்டிருக்கோம். நீங்கள் கோல் அடிக்கல சரியா? இல்லை பரவாயில்ல. நாங்கள் இப்போ அந்த டவர்கிட்ட நிற்கிறோம். டவர்கிட்ட பக்கத்தில் அது இங்கே இருந்தான் கோல் அடிக்க சொன்னவர். எங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்களோ? ஓகே, நாங்கள் ஏற்கனவே வீட்டுக்கு விளக்கிட்டோம். உள்ளே போனேன்னா நான் கொஞ்சத்தில் போயிடலாம். நான் இப்போ கோல் எடுக்கணும் அவருக்கு. ஓகே 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 ஓகே. ஹலோ, வணக்கம் சார். நாங்கள் இப்போ அந்த டவர்கிட்ட நிற்கிறோம். ஹலோ ஹலோ ஹலோ. ஆமாம், நாங்கள் இந்த டவருக்கு தானே. டவர்கிட்ட நிற்கிறோம். டவருக்கு முன்னுக்கும் கவரேஜ் இல்லை போடு. அந்த டவருக்கு தானே ரோட்டில் எஸ்எல்டி அதுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். டவருக்கு முன்னுக்கு நிற்கிறோம். ஹலோ, ஆமாம், அந்த டவருக்கு முன்னுக்கும் சேச்சிக்கு முன்னுக்கு நிற்கிறோம். ஓகே 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 ஓகே. ஃபங்க்ஷனுக்காக நமக்காக வந்து காத்திருக்கிறோம். இல்லை ஆமாம். அதுல இருந்து இப்ப அந்த ஆட்டோ தரிப்பிடம் இருக்கு. விவேகானந்த நகர் பிரதான வீதி. தெரியுதா? விவேகானந்த நகர் பிரதான வீதி. அந்த மோட்டர் சைக்கிள். ஓ ஓகே ஓகேண்ணா. ஓகே ஓகே. சண்டவாள்ண்ணா வரையும் ஒட்டுச்சு. ஐயோ, நான் கண்டுட்டேன். அவரை வந்துட்டார். ஓகே. இப்போ திடீர்னு இப்போ எவ்வளோ இடத்துக்கெல்லாம் போகிறோம் சொல்லுங்களா? அடிக்கிறாரு. அருமையான நட்டான். அந்த அண்ணன் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு பாருங்க. இதான் காட்டுங்க. அவர் ப்ரொஃபைலில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதனால் வாங்கிட்டு வழியாக தான் அவ்வளோ இருக்கா.
ஓகே இதாலே வராதா இல்லையா ஓகே 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 ஐயோ சாரியா மன்னிச்சுக்கொள்ளுங்க ஓகே முதல் மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு கிளிநொச்சி விவேகானந்தா கல்வி பாடசாலையினுடைய அதிபர் திருமதி ஜெயலட்சுமி மாணிக்கவாசகம் அம்மணி அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். தொடர்ந்து இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற நமது அழைப்பேற்றி இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிளிநொச்சி விவேகானந்தா பாடசாலையினுடைய அதிபர் திருமதி ஜெயலட்சுமி மாணிக்கவாசகம் அவர்களை வருக வருகவென வரவேற்றுக் கொள்வதிலே அறம்சை அறக்கட்டளைய மாலை நேர பாடசாலை பெருமகிழ்ச்சி அடைகிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்வினுடைய வளவாளராக பிரதம வளவாளராக இங்கே வருகை தந்திருக்கின்ற கிளிநொச்சி மத்திய கல்லூரியுடைய பிரதி முதல்வர் திரு ப சசிரதன் அவர்களையும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அத்துடன் அவருடன் இணைந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்பான பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரையும் இந்நேரத்திலே வருக வருகவென வரவேற்பதிலே நமது அறம்சை அறக்கட்டளையகம் சார்பிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மிக குறுகிய காலத்தில் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிறார். உண்மையிலே அந்த பெற்றோருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகள். அத்துடன் என்னுடைய இன்றைய நிகழ்வில் மீண்டும் வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு பிரித்தானியாவிலே இயங்கிக் கொண்டிருக்கும் வீரத்தமிழர் முன்னணியினுடைய ஏற்பாட்டிலே தாயகத்திலே விவேகானந்த நகரில் அறம்சை அறக்கட்டளையகம் மாலை நேர பாடசாலையினுடைய செயற்பாடாக பிரித்தானியாவில் இருக்கின்ற திரு சண்முக சுந்தரம் அவர்களுடைய அன்பு புதல்விகள் செல்வி அக்ஷயா செல்வி காசினி அவர்களுடைய பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்வை முன்னிட்டு இன்று எங்களுடைய பிரதேசத்திலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற தரம் 5 இவரிடம் தோற்ற இருக்கின்ற மாணவர்களுக்கான விசேட செயலர் ஒன்றை திருமதி சண்முக சுந்தரம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த செயற்பாடானது தன்னுடைய பிள்ளைகளுடைய அரங்கேற்றத்தை வெளிப்படுத்தும் நோக்கத்துடன் மட்டுமல்ல, இந்த பிரதேசத்தினுடைய மாணவர்களுடைய கல்வியிலே பெரிதும் அக்கறை கொண்டு தோற்ற இருக்கின்ற பரீட்சையிலே மாணவர்கள் இலகுவான சித்தியை பெற வேண்டும் என்பதற்காக நமது கிளிநொச்சியிலே இருக்கின்ற மிகச்சிறந்த புலமை பரிசில் பரீட்சையிலே பரீட்சையை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு ஆசானாக திகழ்கின்ற திரு சசிரதன் அவர்களுடைய செயலமர்வை இங்கே நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணப்பாங்குடன் என்னிடம் பல்வேறு தடவைகள் தொடர்பு கொண்டு சேரதை ஏற்பாடு செய்தார்கள் என்று கேட்டிருந்தார்கள். அந்த வகையிலே உண்மையிலேயே ரதன் சாருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நான் கேட்கின்ற போது தட்டாமல் இந்த இடத்துக்கு தன்னுடைய வேலை பழக்கங்களுக்கு மத்தியிலே இங்கே வந்து இந்த செயலமர்வை செய்ததற்கு மட்டுமல்ல, இந்த நிகழ்வை ஒழுங்கமைப்பு செய்த அத்தனை செயற்பாடுகளுக்கும் என்னுடன் நின்று செயற்பட்டிருக்கிறார். உண்மையிலே இந்த செயலமர்வுக்கு அவருக்கும் என்னுடைய இந்த அறம்சை அறக்கட்டளையகம் கிளிநொச்சி பாடசாலை சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இந்த செயற்பாட்டை செய்வதற்கு நிதியுதவி வழங்கிய செல்வி அக்ஷயா செல்வி காசினி அவர்களுடைய அன்பு தந்தையார் திரு சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் எமது மனம் நிறைந்த நன்றிகள். அவர்கள் வெளிநாடுகளிலே வாழ்ந்தாலும் தங்களுடைய உழைப்பிலே ஒரு பகுதியை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் இந்த மாணவர்களுடைய கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக. உண்மையிலே அன்பான பெற்றோர்களே, நீங்களும் இந்த இடத்திலே அமர்ந்திருப்பது பொருத்தமாக இருக்கிறது. இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒரு சிறந்த ஒரு எதிர்காலமாக அமைய வேண்டும். இன்றிருக்கின்ற எங்களுடைய இந்த நாடு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை எட்டி கொண்டிருக்கிறது, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆகவே நாங்கள் பிள்ளைகளை மிகவும் ஒரு கட்டுக்கோப்பாக வளர்த்து அவர்களை ஒரு நல்ல சமூக பிரதியாக ஆக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லோருடன் இருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடன் கைகோத்திருக்கின்ற பிரித்தானியா வாழ் வீரத்தமிழர் முன்னணியினருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறுகிறேன். வீரத்தமிழர் முன்னணியினர் தான் இந்த ஏற்பாட்டை அங்கே செய்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய முன்னணியில் இருக்கின்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருடைய
நிதியிலும் ஒரு பகுதியை இணைத்து எங்களுக்கு இங்கே அனுப்பி இந்த செயற்பாட்டை நாங்கள் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே பிரித்தானியாவில் இருக்கின்ற வீரத்தமிழர் முன்னணியினருக்கும் நமது பாடசாலை சமூகம் சார்ந்த உங்களுடைய மாணவர்கள் சார்ந்த அனைவர் சார்பாக நன்றியை கூறுகின்றேன். அத்துடன் இந்த செயற்பாட்டுக்கு பலர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். இலைமறை காயாக பலர் தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிகழ்வை வடிவாக செய்யுங்கள் சார், பிள்ளைகள் எல்லோருக்கும் சிறப்பாக இந்த கல்வியை வழங்குங்கள் என்று. ஆகவே இந்த செயல்முறை முன்னின்று நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறுவேன். இங்கிருக்கின்ற பிள்ளைகளது தேவைகள், அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய எதிர்கால வளர்ச்சி என்பவற்றை தங்களுடைய மனங்களிலே நிலைநிறுத்தி இவ்வாறான ஒரு செயற்பாட்டினை செய்ய முன்வைத்திருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்கும் அவர்கள் தம் பெற்றோருக்கும் என்னுடைய நன்றிகளை முதலிலே எங்கள் சமூகம் சார்பிலே தெரிவிக்கின்றேன். அவ்வாறே அந்த பிள்ளைகள் இருவரும் சகல உடல் உள்ள ஆரோக்கியத்துடனும் கலையில் ஆர்வம் கொண்ட அந்த பிள்ளைகள் கலையிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கி வாழ்விலே அவர்களது பெற்றோரும் உற்றோரும் விரும்புவது போல சிறந்த ஒரு நல்ல பிரஜைகளாக உருவாகி தாய் தமிழையும் தமிழ் தேசத்தையும் நேசிக்கின்ற பிள்ளைகளாக அவர்கள் உருவாக கடவுளின் ஆசையை வேண்டி எங்கள் எல்லோரும் சார்பிலும் அவர்கள் இரு பிள்ளைகளுக்கும் இந்த அரங்கேற்றம் நிகழ்த்துகின்ற பிள்ளைகளுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இவற்றை எல்லாம் உங்களுக்கு செய்பவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற ஒருவர். அவர்கள் இதனை செய்வதற்கு பதிலாக அந்த காசை பயன்படுத்தி அவர்கள் சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் தங்களுடைய அந்த வாழ்க்கையில் வெளிநாடு என்பதற்காக அவர்கள் ஒன்றும் இலகுவாக பணத்தை வருமானத்தை உழைத்து விடவில்லை. மிக கடினமாக கடும் பனியிலும் குளிரிலும் மிக கடுமையாக உழைத்து அந்த உழைத்ததில் ஒரு பகுதியை உங்களுக்கு தருகிறார்கள் என்றால் தங்களுடைய உழைப்பின் ஒரு பகுதியை ஏனையவர்களுக்கு பகிர்ந்து அவர்கள் சிறப்பாக வாழ நாங்கள் உதவ வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணம் தான் காரணம். எனவே நீங்கள் இவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டியது அவ்வாறாக படித்து நல்ல பண்புள்ள பிள்ளைகளாக, மனிதநேயம் உள்ள பிள்ளைகளாக, ஜீவகாருண்யம் உள்ள பிள்ளைகளாக உருவாக வேண்டும். நீங்கள் காப்பத்து சாதாரணத்தரம் பின்னர் உயர்தரம் பல்கலைக்கழகம் எங்கு சென்றாலும் எந்த தொழிலில் இருந்தாலும் உண்மையும் நேர்மையும் கொண்டவர்களாக வாழ்க்கையில் நியாயத்தை கடைபிடிப்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உண்மையில் இருந்தும் தவறாதவர்களாக சிறந்த ஒழுக்க சீலர்களாக நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் அதைவிட மிகப்பெரிய பலமும் மிகப்பெரிய சிறப்பும் வேறு எதிலும் இருந்துவிட முடியாது. எனவே இந்த சூழலை நாங்கள் சேதப்படுத்தக்கூடாது. சூழலை நேசிக்க வேண்டும். இயற்கையாக கிடைக்கின்ற காற்றையும் நீரையும் மழையையும் இவற்றையெல்லாம் நாங்கள் நேசிக்க வேண்டும். அடுத்த சந்ததிக்கும் விட்டு செல்கின்ற மனப்பாங்கங்களுக்கு இருக்க வேண்டும். எனவே நீங்கள் பாடசாலையிலும் சரி வீட்டிலும் சரி சூழலை துப்புரவாக பேணுகின்றவர்களாக, நீரை சிக்கனமாக பயன்படுத்துகின்றவர்களாக, பறவைகள் மீதும் மிருகங்கள் மீதும் மனிதர்கள் மீதும் எல்லா ஜீவராசிகளிடத்தும் இரக்கம் கொண்டவர்களாக உங்களுடைய எல்லா காலங்களிலும் வாழ்வதுதான் உங்களோட வாழ்க்கையின் வெற்றிக்கு வித்திடும். அவ்வாறாக வாழ்கின்ற ஒருவர் நாட்டின் மிகச்சிறந்த தலைவராக உருவாக முடியும். இந்த சமூகம் எதிர்பார்க்கின்ற ஆளுமையும் ஆற்றலும் நல்ல மனித பண்பு நிறைந்த மனிதர்களாக எதிர்காலத்திலே இந்த நாட்டை ஆளும் நல்ல பிரஜைகளாக நீங்கள் உருவாக வேண்டும் என கடவுளின் ஆசையை வேண்டி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நிறைந்த வாழ்த்துக்களை இந்த இடத்திலே தெரிவித்து, என்ன கேள்வி என்றாலும் இங்க நிற்கிற ஆசிரியர்களோட கதைங்க அல்லது என்னட்ட கதைங்க ஸ்கிரீன் படிவா தெரியுதான்னு பாருங்க. ரைட், இப்ப கடைசி லைன்ல இருக்கிற ஒரு ஆள் எழும்ப போறேன். கடைசி லைன்ல இருக்கிற ஒரு ஆள் ரைட், நீங்க தான் எழுமுங்க. இப்ப இந்த கேள்வியை வாசிக்க போறீங்களா? தெரியுதா? இந்த பாப்பம் வாசி பாப்பம் எழுத்து எப்படி தெரியுது? நல்ல சத்தமா இருக்கா? வாசிங்க பாப்பம். அப்ப இந்த கேள்வியை நாங்கள் எல்லாரும் ஒரு கேள்வியை பார்க்க போறீங்க. இதுக்கு முதலாவது விடை 27 போட்டார்கள் கையை ஏற்றுங்க. 27 போட்டார்கள் கையை ஏற்றுங்க. இருக்கா? எல்லாரும் முதலாவது விட செய்தாச்சு கையோடுங்க. ரெண்டாவது விட 25 இருந்தாங்க. ரைட், கையோடுங்க. 17 ரைட். அப்ப கனவேர் 17க்கு இருந்தபடியா 17 தான் சரியானபடியா? ஓகே, பாப்போம். கையை விடுங்க. ஓகே, முதலாவது உங்களுக்கு தெரிய வேணும். வடிவா பாருங்க கேள்விய. உருவில் உள்ள
பொருளை ஒரு சதுரமுகியாக பூரணப்படுத்துவதற்கு மேலும் எத்தனை சிறிய சதுரமுகிகள் தேவை? ரைட், எழுதியாச்சா? இப்ப முதலாவது நிகழ்ச்சி நடந்த நேரத்துக்கு போறோம். முதலாவது நிகழ்ச்சி நடந்த நேரத்துக்கு நாங்கள் போக வேணும் என்றால் வடிவாக கவனிக்க வேணும். 2வது நிகழ்ச்சி தொடங்கின நேரத்தில் இருந்து முதலாவது நிகழ்ச்சி தொடங்கின நேரத்தை கழிச்சால் எங்களுக்கு முதலாவது நிகழ்ச்சி எவ்வளவு நேரம் நடைபெற்றிருக்கின்றதை காணலாம். ரைட், எல்லாரும் போட்டு பாருங்க, ஸ்கிரீன்ல பாருங்க. இப்போ எப்படி இதை செய்வோம் என்று பார்ப்போம். இது முதலாவது தொடங்கிய நேரம் வந்திருக்குது. மணிக்கூடு தெரியுதா? 2வது பாருங்க, இது 2வது மணிக்கூடு, 2வது நிகழ்ச்சி தொடங்கிய நேரம். ஆகவே எப்ப முதலாவது நிகழ்ச்சி முடிவடைஞ்சிருக்கு? இந்த தரவின்படி எப்ப முதலாவது நிகழ்ச்சி முடிவடைஞ்சிருக்கு? 9:10. 9:10க்கு முடிஞ்ச உடனேயே அடுத்த நிகழ்ச்சி தொடங்கும். ஆகவே முதலாவது நிகழ்ச்சி எவ்வளவு நேரம் எடுத்திருக்குன்னு பார்ப்போம். முதலாவது நிகழ்ச்சி நடைபெற்ற நேரம் போட்டு பார்க்குறீங்களா? ஓகே, முடிஞ்ச நேரம் என்ன எழுதி இருக்கிறோம்? 2வது மணிக்கூட்டுக்கு 9:10. ஆகவே 9:10 இருந்து என்னதை கழிக்க போகிறோம்? 8 மணியை கழிச்சால் இப்போ எங்களுக்கு முதலாவது நிகழ்ச்சி நடைபெற்ற டைம் எவ்வளோ நேரம் நடந்திருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். எவ்வளோ கழிச்சா? 1 மணித்தியாலம் 10 நிமிடம். அப்போ நீங்கள் சொன்னது சரி, உண்மை சொல்கிறாங்களா பார்ப்போம். இந்த கேள்வி எங்களுக்கு பிழை என்றாங்க. வடவழியதுங்க கட்டிக்காரா? ஏன் கட்டிக்காரன்னு சொல்கிறேன்? பிழை எடுத்தாக்கா கட்டிக்காரன்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் உண்மை சொல்கிறாங்க. இப்போ விளங்கிட்டா உண்மை சொல்கிறார்கள் எல்லாருக்கும். இது விளங்கினார்கள் கையை விடுங்க. இப்போ என்ன முதல் விளங்க இல்லை, இப்போ விளங்கிட்டேன்னாங்க கையை விடுங்க. ஓகே மகளே, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கிளிநொச்சிக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போய்த்தோமே, நேரத்துக்கு போய்க்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் கதைச்சி வந்து நிறைய விஷயங்களை வந்து வீடியோ வந்து எடுத்துருக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நம்மளோட இதுக்கு வந்து எடுக்கல தானே, அந்த எடுத்த டைமுக்குள்ளே வந்து ஆரம்பித்து முடிக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உள்ளே போனது பிறகு என்னென்ன விஷயங்கள் நடந்திருந்து அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே போனது பிறகு வந்து அங்கே வந்தாக்களை வந்து மங்கள விளக்கேற்றல் ஏற சொன்னவங்கண்ணே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அங்கே வந்த ஆசிரியர் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அந்த பாடசாலையினுடைய, அதாவது இந்த பிள்ளைகளுடைய பாடசாலையினுடைய அதிபர் ஆகியோர் வந்து உரையாடலை வந்து மேற்கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து முக்கியமாக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த விஷயம் நடந்தது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இதில் நோக்கமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து லண்டனில் வந்து ஷான்னாட பிள்ளைகளுடைய என்ன சொல்கிறது பரதநாட்டிய அரங்கேற்றம். அதே நேரத்தில் அந்த நிகழ்ச்சி அங்கே நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து எங்கள் கிளிநொச்சியில் இலங்கையில் வந்து இந்த இடத்துல நிறைய பிள்ளைகளுக்கு வந்து கல்வி போய் சேரணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த கொலசிப் பிள்ளை எழுதவிருக்கின்ற குலசிய பிள்ளைகளுக்கான அந்த முன்னுக்கே வந்து அவங்களோட அறிவு வந்து எட்டி பார்க்குறதுக்கும் மீட்டி பார்க்குறதுக்கும் இந்த ஒரு வளவாளனுடைய இந்த செயலமர்வு செமினார் வந்து நடந்தது. அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் என்னத்துக்காக வந்து நான் பேசி கொண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எனக்கு இப்போ வந்து வீடியோ வந்து போடுறதுக்கான நோக்கம் இல்லை. அந்த பிள்ளைகளோட வீடியோ வந்து என்னத்துக்கு போடணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன் நான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய வீடியோ வந்து நான் அனுப்ப சொன்னேன் ஷான்னாட்டை. அனுப்ப சொல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உண்மையில் வந்து அவ்வளவு அழகாக வந்து, அதாவது இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் பரதநாட்டியம் ஆடுவாங்க அப்படின்னு மாதிரி தான் என்னுடைய கற்பனை. என்ன வெளிநாட்டு போனப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நம்மளுடைய கலை கலாச்சார நிகழ்வுகளை மறந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் பார்த்தா அந்த பிள்ளைகள் வந்து எவ்வளோ அழகாக வந்து அந்த நடனத்தை வந்து ஆடுறாங்கன்னு சொல்லி பார்த்தது வந்து எனக்கு ஒரு இதாகிட்டு. அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நம்மளுடைய தமிழை வந்து மதித்து நம்மளுடைய வீரத்தை வந்து மதித்து நம்மளுடைய காவல் தெய்வங்கள்னு அவங்கள மதித்து நம்மளோட முக்கியமான இது பேர் வந்து சொல்லிடலாதுன்னு அவங்களுடைய, அதாவது நம்மளுடைய தமிழ் இனத்தினுடைய அந்த சின்னம் உங்களுக்கு விளங்குமே, அதனுடைய அந்த சின்ன கொடியரி தானே. அந்த கொடியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நெஞ்சில் வந்து அதாவது என்ன சொல்கிறது, அந்த 2 பேரும் அந்த சகோதரிகள், அதாவது ஷான்னாட அந்த பிள்ளைகள் வந்து பரதநாட்டியம் ஆடும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த கொடி தமிழ் கொடி அந்த கொடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நம்முடைய தமிழினுடைய கொடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நெஞ்சில் வந்து குத்திட்டு நம்மளுடைய ஈழ மண்ணினுடைய பாடலுக்கு வந்து நடனம் ஆடிருந்தாங்க. கண்டிப்பாக எனக்கு அதை பார்த்த உடனே வந்து மேய்சிழுத்து போச்சு. அந்த வீடியோவில் வந்து என்னால் வந்து இதில் போடையில அந்த கொடியை பார்த்தாலே வந்து எங்களுக்கு பிரச்சனையாக இருவேனே, அந்த குத்திருந்த கொடியை பார்த்தாலே உண்மைக்கும் அதெல்லாம் பார்க்கல. உண்மையிலே வந்து
கண்டிப்பாக நாம் பாராட்டணும். அதே நேரத்தில் நம்முடைய தமிழை வந்து நேசிக்கிறாங்க, நம்மளுடைய மக்களை வந்து மதிக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த கலை வந்து அழியாமல் போகிறதுக்கு வந்து இப்படி ஒரு ஏற்பாடை வந்து செய்திருந்தாங்க. நானும் வீடியோ வந்து இப்போ கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 2 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் அந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்கு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து நடனம் ஆடிருக்காங்க. அவ்வளோ வந்து அழகாக இருந்துச்சு. அவங்களுடைய நடனத்திலிருந்து உங்களுக்காக ஒரு கொஞ்சத்தை வந்து நாங்கள் போட்டுக்காரமே. ஓகே, இப்போ உங்களுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த நடனத்தில் வந்து என்ன லண்டனில் வந்து அந்த பிள்ளைகள் வந்து ஆடிய நடனத்தில் ஒரு கொஞ்சத்தை வந்து நான் போட்டு காட்டுறேன். ஆனால் ஒரு சிலது வந்து எங்களால் போட இல்லை தானே, அதனால போட முடியும். அதெல்லாம் பார்க்கல உண்மைக்கும் அழகாக இருக்கும். அந்த இதை நீங்கள் வெளிநாட்டில் இருந்து அந்த வீடியோ போடக்குள்ள வந்து பிரச்சனையாக அதை நினைக்கிறேன். என்னமோ தெரியல. ஆனால் நாங்கள் போட்டோம்னு சொன்னால் பிரச்சனையாகும். அந்த கொடியை குத்திட்டு டான்ஸ் ஆடுறது வந்து உண்மையில் வந்து பரதநாட்டியம் ஆடுறது வந்து பிரச்சனையாகும் நினைக்கிறேன். ஆனால் வெளிநாட்டில் என்னமான்னு தெரியல எனக்கு. அங்கேருந்து போடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நான் போட்டு கண்டிருக்கிறேன். பயம் இல்லாமல் வந்து செய்யலாம். அது அப்படியான அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு தமிழ் பிரிட்ஜ் குருவிஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் இருக்குது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த பிள்ளைகளுடைய யூடியூப் சேனல் தான் அது. நீங்கள் அது கூட போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுடைய அந்த மொழி வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வீடியோ லிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். கண்டிப்பாக பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டையும் வந்து கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த பிள்ளைகளுடைய நடனத்தை கொஞ்சம் போட்டுக்காரன் பார்த்துட்டு வாங்க. ஓகே மக்களே, அந்த பிள்ளைகளுடைய நடனத்தை வந்து பார்த்துருப்பீங்க.
ஒரு சிலருக்கு வந்து இதை வந்து புரிஞ்சு கொள்ளலாம் இருக்குண்ணே. இந்த நடனத்தை வந்து சில பேர் வந்து ரசிக்க மாட்டீங்க. ஆனால் உண்மையிலே வந்து அந்த ரசிக்கக்கூடியவங்க, இதனுடைய திறமையை பார்க்கக்கூடியவங்க இந்த பிள்ளைகளுடைய நடனத்தை பார்ப்பீங்க. இது வந்து வெறுமனே ஒரு சின்ன ஒரு கட்டம் தான் உங்களுக்கு நான் போட்டு காட்டினது. நிறைய டான்ஸ் வந்து ஆடி இருக்காங்க, போட முடியாத கட்டமெல்லாம் வந்து ஆடி இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னால் வந்து அவங்களுடைய அந்த சேனலில் பார்க்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ எங்களை வந்து அனுப்பியிருந்த ஷானண்ணா வந்து அவங்களுடைய பிள்ளைகளோட இந்த பரதநாட்டியம் இந்த அரங்கேற்றம் வந்து முடிஞ்சது பிறகு சின்ன ஒரு உரையாடல் உரையாடி அந்த வீடியோ வந்து எங்களுக்காக வந்து அனுப்பியிருக்காங்க. நான் கேட்டதனுடைய பட்சத்தில் என்ன, நான் கேட்டதுக்காக அந்த வீடியோவில் இருக்கிற வந்து அவங்க முகம் விளங்குது இல்லைன்னு, பரதநாட்டியம் அந்த மேக்கவெல்லாம் போட்டு விளங்குது இல்லை. அப்போ நோம்பலாக வந்து காய்ச்சி அனுப்புங்கன்னு சொல்ல வந்து காய்ச்சி வந்து அனுப்பியிருக்காங்க. அதையும் உங்களுக்கு போட்டுக்காரன் பாருங்க. வணக்கம் பிள்ளைகளா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நாங்கள் நல்லா இருக்கிறோம். ஓகே, உங்களுடைய அரங்கேற்ற நிகழ்வு முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைய நாள் நீங்கள் என்ன மாதிரி அதை ஃபீல் பண்ணுறீங்க உங்களோட அரங்கேற்றத்தை பற்றி? ஸோ ஓவரால் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பற்றி என்ன வந்த ஆடியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொன்னவங்க, ஸோ ஹாப்பியா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அதை பற்றி? உண்மையாக எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். எங்கள் அரங்கேற்றத்துக்கு மிடக்கிட்டு டைம் பண்ணி கடைசி வரைக்கும் இருந்து எங்களுக்கு அந்த சப்போர்ட்டும் மோட்டிவேஷன் என்கரேஜ்மெண்ட் எல்லாம் தந்து அவங்களோட பிளெஸிங்ஸும் தந்து எங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான மெசேஜஸ் ஸ்டேஜில் வந்தோடனே எங்களுக்கு எப்படி நல்ல விஷயத்த சொல்லி ஏதாவது இந்த டான்ஸ் ஓவரால் ஆஸ் அ கரியராக கண்டினியூ பண்ணி இதை வாழ்க்கை முறையாக மறக்காமல் இதை ஃப்யூச்சரில் டேக் பண்ணி செய்யணுமென்று அது நாங்கள் கண்டிப்பாக செய்வோம், எங்களால் முடியும். அதாவது எல்லாரும் எங்களோட ஆடியன்ஸுக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. அதாவது எங்களோட குரு சுஜாதா சதீஷ் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. எங்களுக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து ப்ராக்டிஸ் போட்டு நிறைய ப்ராக்டிஸ் போட்டு எல்லாம் ஹார்ட் ஒர்க் வச்சு எங்களை நல்லா முடிச்செடுத்து கொண்டு வந்த இந்த பெரிய ஷோ செய்கிறதுக்கு. அப்போ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அதாவது எங்களோட அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப மிகப்பெரிய நன்றியை சொல்லி தெரிவித்துக்கொள்கிறோம். ஏன்னா அவங்களும் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கே ஒரு மிகப்பெரிய ரொம்ப சந்தோஷமான இது. ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். வாழ்க்கையில் இதை மறக்க மாட்டேன். அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு டைம் எல்லாம் போட்டு எங்களுக்கு இந்த வடிவாக இந்த நிகழ்ச்சி நடக்கணுமெண்டு ஓடி ஆடி திரிஞ்சு எங்களுக்கு இதை செஞ்சு வச்சாங்க. மற்றதாவது முக்கியமாக நாங்கள் எங்கள் அனுஷன் அண்ணாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அனுஷன் அண்ணா. நன்றி அனுஷன் அண்ணா. ஏனென்றால் அவர் எங்களை அரங்கேற்றத்தில் சின்ன கிளிப்ஸ் எடுத்து உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுஷனுக்கு உண்மையில நாங்கள் ஒரு பெரிய நன்றியை சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா பிள்ளைகளும் அதை ஆசைப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த பிள்ளைங்களுடைய அரங்கேற்ற விஷயங்களை வந்து அண்ணா கண்டிப்பாக நாங்கள் ஒரு இந்த யூடியூப்பில் சில விஷயங்களை போடணுமெண்டு விரும்பிச்சுது. அப்போ அதனால் நாங்கள் போடுவோம்ண்ணா என்று சொல்லி கேட்டுது. ஸோ அதனால தான் இந்த ஒரு சின்ன ஒரு கிளிக் எடுத்து கேட்டபடியால் நாங்கள் அதை கொடுக்குறோம். நன்றி அனுஷன், உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. எங்களுடைய கலை கலாச்சாரம் சார்ந்தபடி எங்களுக்கு அனுஷன் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்குது. அதாவது மக்களுக்கான நிறைய ஹெல்ப்ல செஞ்சு கொண்டு இருக்குது. உண்மையிலேயே நாங்கள் வந்து இதில் வந்து பெரிய நன்றியை சொல்கிறோம் அனுஷனாக்கு. ரொம்ப நன்றி அனுஷன் அண்ணா. நன்றி அனுஷன். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழகாக வந்து பேசுகிறாங்கன்னு. உண்மையில் வந்து தமிழ் அந்த கலை கலாச்சாரத்தை மறக்காமல் அதை வந்து மீட்டி கொண்டு வர மாதிரி தான் அதெல்லாம் வந்து அரங்கேற்றம் செய்திருந்தவங்க. அதுக்கு உண்மையில் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்களும் சொல்லிக்கொள்கிறோம். அங்கே வந்து அரங்கேற்றம் நடக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரே நேரத்தில் நிறைய பிள்ளைகளுக்கு வந்து கல்வியை வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு செயற்பாட்டையும் வந்து முன்னெடுத்திருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாடை வந்து கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கும் இந்த அனுபவம் வந்து உண்மைக்கும் வந்து புதுசாக இருந்துச்சுன்னு. உண்மையில இங்கே வந்தது வந்து புதுசாக இருந்துச்சு. உண்மைக்கும் சந்தோஷம். அந்த பிள்ளைகள் வந்து எனக்கும் வந்து நன்றி சொல்லியிருந்தாங்க. நன்றியெல்லாம் போனால் கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் வந்து நம்மளுடைய தமிழ் இலங்கை மண்ணை வந்து மறக்காம இலங்கை மண்ணை வந்து மறக்காமல் நம்முடைய தமிழ் கலாச்சார பண்புகளை வந்து மீட்டி கொண்டு வந்தால் இவங்களை போல் உண்மைக்கும் வந்து சந்தோஷமாக இருக்கும். அவங்களுடைய ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து தமிழ் பிரிட்ஜ் குருவிஸ் அப்படின்ற யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு விடைபெற போகின்றேன். ஓகே மக்களே, வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்கள் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் எல்லாரும் சந்திக்கும் வரை விடைபெறு செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.